இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. எனக்கு இரவு நேர பயணம் பிடிச்சிருக்கு. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லுவோம்? I like nocturnal outing. I like nocturnal outing. இரவு நேர அல்லது ராக்கால என்பதை nocturnal என்று சொல்வோம். ராக்கால பறவைகள் nocturnal birds. ராக்கால விலங்குகள் nocturnal animals. இராக்கால பூச்சி இனங்கள் nocturnal insects. ராக்கால விருந்து nocturnal party என்றவாறு பயன்படுத்தலாம். அவளுக்கு இரவு நேர பயணம் பிடிப்பதில்லை. She doesn't like nocturnal outing. She doesn't like nocturnal outing. இன்றைக்கு என்ன செய்ய போறீங்க? இது எப்படி கேட்கலாம்? What do you want to do today? What do you want to do today? நீ என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிறாய்? What would you like to learn? What would you like to learn? எந்த வகுப்பு உனக்கு பிடித்திருக்கிறது? சங்கீதமா அல்லது நடனமா? What class do you prefer? Or which class do you prefer? இங்கு இதில் எதை பயன்படுத்தலாம்? What we use in general terms. We have vast area of choice. நாங்கள் what என்று வினாவை வினவும் போது எங்களுக்கு அதுக்கு பதிலாக நிறைய சாய்ஸஸ் இருக்கு. When we ask which, it is in specific, choice is limited. ஏதாவது குறிப்பிட்ட சிலதில் எது பிடிக்கும் என்று கேட்கும் போது which என்பதை பயன்படுத்துவோம். பரந்துபட்ட சாய்ஸ்ல உங்களுக்கு எது வேணும் என்று சொல்லலாம் என்றால் what கேட்போம். இங்கு நாம் எந்த வகுப்பு உனக்கு பிடித்திருக்கின்றது என்று கேட்டபோது ஒரு எல்லை ஒன்றை நிர்ணயிக்கின்றோம். சங்கீதமா நடனமா என்று. அப்போ which பயன்படுத்துவோமா what பயன்படுத்துவோமா? Well done, you got it. Which class do you prefer, music or dance? Which class do you prefer, music or dance? உனக்கு எந்த வர்ணம் பிடிக்கும்? நாங்கள் எல்லை வகுக்கின்றோமா? இல்லை. வர்ணங்கள் எண்ணுக்கணக்கற்றவை. அப்போ நாங்கள் which பயன்படுத்துவோமா what பயன்படுத்துவோமா? Well done. What color do you like? What color do you like? சிவப்பு நீலம் என்பவற்றில் எந்த வர்ணம் உனக்கு பிடிக்கும்? இங்கு நாம் லிமிட் வைத்து விட்டோம். 2 கலர்ஸ் தான் சொல்கின்றோம். அதில் எது உனக்கு பிடிக்கும் என்று கேட்கின்றோம். அப்போ which கலர் வருமா what கலர் வருமா? Wonderful. Which color? Which color do you prefer, red or blue? Which color do you prefer, red or blue? எந்த மொபைல் வாங்க விரும்புகிறாய்? எந்த brand? There are so many brands of mobiles. அப்போ நாங்கள் இங்க எல்லை வகுக்கல. அப்போ which brand என்று கேட்போமா what brand என்று கேட்போமா? Awesome. What brand? நாங்க எல்லை நிர்ணயிக்கல. Choice is yours. அதனால what brand? What brand of mobile do you want to buy?
What brand of mobile do you want to buy? Apple, Samsung, இவற்றில் எந்த மொபைல் வாங்க விரும்புகிறாய்? எல்லை நிர்ணயித்து விட்டோம். அப்படின்னா என்ன வரும்? Super, you got it really. Which brand of mobile do you prefer, Apple or Samsung? Which brand of mobile do you prefer, Apple or Samsung? சீதா வந்தபோது மாலா வெளியேறினார். வந்தபோது போது when Sita came, Mala left. When Sita came, Mala left. வெளியேறுதல் leave, left, வருதல் வா, come, came, come. நான் சமையலை முடித்த போது அப்பா வந்தார். When I finished cooking, my dad came. When I finished cooking, my dad came. அவன் நித்திரையாகிய போது பாரிய சத்தம் ஒன்றை கேட்டான். When he fell asleep, he heard a big noise. When he fell asleep, he heard a big noise. என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க எல்லாரும். Then he fell asleep, he heard a big noise. ஷீலா படித்துக் கொண்டிருந்த போது அவளுடைய சகோதரிகள் விளையாடிக் கொண்டு இருந்தனர். While Sheila was studying, her sisters were playing. While Sheila was studying, her sisters were playing. அம்மா சமைத்துக் கொண்டிருந்த போது நான் டிவி பார்த்துக் கொண்டிருந்தேன். While my mother was cooking, I was watching television. While my mother was cooking, I was watching the television. Again, while my mother was cooking, I was watching the television. நான் தயாராகும் வரை இங்கே காத்திருங்கள். Wait here till I'm ready. Wait here till I'm ready. நான் சமைத்து முடிக்கும் வரை காத்திருங்கள். Wait here till I finish cooking. Wait here till I finish cooking. Wait here till I finish cooking. நான் தூங்கும் வரை காத்திருங்கள். Wait here till I sleep. Wait here till I sleep. நான் படித்து முடிக்கும் வரை விழித்திருங்கள். Stay awake. Stay awake till I finish studying. Stay awake till I finish studying. Try to say with me. Stay awake till I finish studying. அவன் நேற்று மாலை 6 மணி வரை இங்கே இருந்தான். He was here until 6 o'clock yesterday evening. He was here until 6 o'clock yesterday evening. அவர்கள் காலை 8 மணி வரை பூங்காவில் இருப்பார்கள். They will be at the park until 8 o'clock in the morning. They will be at the park until 8 o'clock in the morning. Say with me. They will be at the park until 8 o'clock in the morning. அவள் நேற்று வரை அம்மாவுடன் தங்கியிருந்தாள். She stayed with her mother until yesterday. She stayed with her mother
until yesterday. எல்லாருமே எங்கூட சேர்ந்து இருக்கா சொல்லுங்க. She stayed with her mother until yesterday. அவர்கள் நேற்றிலிருந்து இங்கேதான் இருக்கிறார்கள். They have been here since yesterday. They have been here since yesterday. அவள் காலையிலிருந்து படிச்சிட்டு இருக்கிறாள். She has been studying since morning. She has been studying since morning. காலையில் இருந்து படிச்சிட்டு இருக்கிறாள். செயல்பாடு தொடங்கி இருக்கிறது எப்போது? கடந்த காலத்தில். Still it's continuing. அதனால் தான் நாம் என்ன டென்ஸ் பயன்படுத்துகின்றோம்? Present perfect continuous tense. In spoken you no need to much worry about the tense, though it's better to understand. நீங்க பேசிக்கல டென்ஸை பற்றி நேற்று தலையடிப்பட தேவையில்லை, இருந்தாலும் அதை அறிந்திருப்பது நல்லதல்லவா? அதனால் தான் சொன்னேன். Present perfect continuous tense அப்படின்னா has been or have been என்பதோடு ஏதாவது ஒன்றை செய்து கொண்டு என்ற அர்த்தத்தில் வரக்கூடிய சொற்கள். எவ்வாறான சொற்கள் அந்த அர்த்தத்தில் வரும்? Very good. Present participle verbs. Present participle verbs வேற எப்படி நாம் அழைப்போம்? ing form of verbs. Studying, working, cleaning, playing, going, coming, eating, working, washing என்றவாறாமே. ஒருமை ஆயின், singular subject ஆயின், singular is, has been present participle. Plural பன்மை பெயர்ச்சொல் எழுவாயாக வரும்போது have been plus present participle. Have been plus present participle. அவன் மதியத்திலிருந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறான். அவன் singular ஒருமை. Well done, you got it. Has been working since afternoon. மதியத்தில் இருந்து. நான் 4 மணித்தியாலங்களாக சுத்தம் செய்துட்டு இருக்கிறேன். நான் உங்க எல்லாருக்குமே தெரியும் பிரசன்ட் ஃபார்ம்ல நான் என்பது எப்பவுமே சிறப்பு வடிவத்தை அல்லது தன்மைக்கான வடிவத்தை பெற்றுக்கொள்ளும். அதனால் இங்கே என்ன வரும்? Well done. I have been cleaning for 4 hours. For 4 hours 4 மணித்தியாலங்களாக. உங்களுக்கு இந்த since for எங்கு எப்படி பயன்படுத்துவது என்பது தொடர்பான சந்தேகம் இருப்பின் ஏற்கனவே வீடியோ பதிவிட்டுள்ளேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், பார்த்து படித்துக் கொள்ளுங்கள். அவள் இன்னமும் சமைக்கல. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? She has not cooked yet. She has not cooked yet. அவன் இன்னமும் வரல. He has not come yet. He has not come yet. அவர்கள் இன்னமும் போகல. They have not gone yet. They have not gone yet. நான் இன்னமும் தூங்கல. I have not slept yet. I have not slept yet. அவர் வெளியேற உள்ளார். வெளியேற full ready. எப்படி சொல்லலாம்? He is about to leave. He is about to leave. அம்மா சமைக்க போற. Everything is ready. எல்லாம் கட் பண்ணியாச்சு, எல்லாம் கழுவி எல்லாம் வச்சாச்சு, ரெடி. அப்போ என்ன சொல்வோம்? Mother is about to cook. Mother is
about to cook. நான் படிக்க போகிறேன். எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்து படிக்க ரெடி. என்ன சொல்வோம்? I'm about to study. I'm about to study. Now, this is the time for you. அப்பா வீட்டுக்கு வந்தபோது நான் தூங்கியிருந்தேன். இந்த பேனாக்களில் உனக்கு எது பிடித்திருக்கிறது? நான் இதை கழுவும் வரை தயவு செய்து காத்திருங்கள். அப்பா காரை கழுவ போறார். எவ்வாறு ஆங்கிலத்தில் சொல்லலாம் என்று இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Practice makes perfect. Don't miss your opportunity. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்பவே ஒரு லைக் பண்ணிடுங்க. மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாவிடில் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.